முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அழகான அற்புதமான மிகவும் கண்ணியம் பொருந்திய ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறைமையையும் அழகாக காட்டி தந்த ஒரு மார்க்கம். மனிதன் எவ்வகையில் இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கை முறைமை காட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பூர்த்தி செய்து கொண்டும் நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கிறார். மனிதனுடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, பலதரப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவரவருக்குரிய பொறுப்புகளை ரப்பு ஏற்று அவைகளை அழகான முறையில நடாத்தி கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முபாரக்கான பரக்கத்தான ஒரு பரக்கத் பொருந்திய மாதத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் மக்ஃபிரத்துடைய பத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்புக்குரிய பத்து. இன்றைக்கு பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்றத கூட நாங்கள் விளங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களுடைய சகோதரர்களே, மனிதன் தவறு செய்யக்கூடியவன். கொள்ளு பனி ஆதம் ஹத்தா வ கைருல் ஹத்தாயின் அத்தவாபூன். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் அதுல ஆக சிறந்தவன் தௌபா செய்யக்கூடிய. எங்களுடைய தௌபா எப்படி இருக்கும்? பாவம் நடக்கும், மனிதன் என்ற ரீதியில பாவம் நடக்கும். ஆனா அந்த பாவத்தை நினைச்ச கவலை எப்படி இருக்கும்? தான் எவ்வாறு சுத்தம் பெறணும், தன்னை தான் எப்படி அளவுபடுத்திக் கொள்ளணும் என்ற விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறதுல மிஸ் பண்ணிக்கிறது. கண்ணியமானவருடைய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறான் என்று வச்சுக்கொள்வோம். எல்லா விதமான நியமத்துகளையும் கொடுக்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் அப்படிதான் நல்லா வச்சு இருக்கிறான். அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து செல்வங்கள், அவருடைய உறவுகள், அவருடைய நண்பர்கள், ஆரோக்கியம் போன்ற எல்லாத்தையும் கொடுக்கிறான் சொன்னா அவனிடமிருந்து ரொம்ப எதிர்பார்ப்பது என்னை அஞ்சிய வாழ்க்கையை இந்த மனிதன் வாழ்கிறானா என்று. ஒவ்வொரு மனிதனும் தான் அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பாவம் செஞ்சிட்டோம் என்று சொன்னா அந்த பாவத்தை பற்றின கவலை உள்ளத்தில். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மாயிதல் அஸ்கமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி ஸனைத்து, நான் ஸினா செஞ்சிட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல வாப்பா, நீங்க ஸினா செஞ்சிருக்க மாட்டீங்க, தெரியாம பார்த்துட்டீங்க. இல்ல யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னைய ஸினா செஞ்சிட்டேன், ஃபதஹிர்னி, என்னைய சுத்தப்படுத்து. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் தடவை பார்த்திருப்பீங்கன்றாங்க, இரண்டாவது தடவை தொட்டிருப்பீங்கன்றாங்க, மூணாவது தடவை சொன்னாங்க நீங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க, முத்தமிட்டிருப்பீங்கன்னு சொன்னாங்க, நாலாவது தடவை சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அவருடைய வாயை மோந்து பாருங்க, அவர் குடிச்சிருக்கிறாரா பாருங்க, இப்படி வந்து வளர்த்து கொண்டிருக்கிறாரே. சஹாபாக்கள் வாயை உணர்ந்து பார்த்து சொன்னாங்க, யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரு குடிச்சில்ல, அவர் உண்மையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சஹாபி அவருடைய உள்ளம் துடி துடிக்குது. அவருடைய உள்ளம் தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்படுவது. தான் எப்படி சரி இந்த உலகத்துல பரிசுத்தமாகிடணும் என்பதை நினைக்கிறார், கெஞ்சுகிறார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரு, என்னை சுத்தப்படுத்துங்க. நாலு தடவை இல்ல இல்ல இல்லன்னு சொல்ல ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஹத்த தனக்கு தானே ஏற்றுக்கொள்கிறார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி அவர் ஸினா செஞ்சிருந்தார் என்று சொன்னால் அவரை கல்லெறிஞ்சு கொலை செய்யுங்கன்றாங்க. ஹஜ்ரத் மாயிதல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கல்லெறிஞ்சு கொலை செய்யப்படுகிறார். தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளணும் என்ற, தனக்கு தௌபா வேணும், தனக்கு மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ளணும் என்ற ஆசை அவரை நிம்மதியாக இருக்கிறார்கள். ராமிதியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஜினா செய்துவிட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்த நிறைவேற்றும் பொழுது பார்க்கறாங்க, அந்த பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கிறார்.
கர்ப்பிணியாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தையை பெற்றெடுத்துவாங்க. போறாங்க, குழந்தையை பெற்றெடுத்துட்டு அவ்வளவு பெரிய கஷ்டம், பிரசவ வேதனை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால அந்த குழந்தையோடையே வாராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹக்க நிறைவேற்று. தான் சுத்தமாகணும் என்றது அந்த உள்ளத்துல எப்படி கலந்திருக்கின்றதை பாருங்க. சொன்னாங்க, இல்ல 2 வருஷம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து பால் மறக்கடிக்கப்பட்டதுக்கு பின்னால கூட்டி கொண்டு வாங்க. அந்த பெண்மணி எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்ட பெண்மணி என்றா, வைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி 2 வருஷம் கழிச்சிருச்சு. மறக்கலாம், விட்டுட்டு இருக்கலாம், எவ்வளவோ செய்யிச்சு, தப்பி ஓடி இருக்கலாம், ஆனா ஒன்றும் செய்யல. 2 வருஷம் கழிச்சு அந்த உள்ளே கையில ஒரு பேரித்தம் பழத்தை அல்லது ஏதாவது ஒரு பழ வஸ்துவை கையில கொடுத்து கூட்டி கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கட்டும், இந்த புள்ள இப்ப பால் தேவையில்ல, அவர் வேற சாப்பாடு சாப்பிடுற நிலைமையில தான் இருக்கிறார் என்ற விளங்கட்டும். நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம், அந்த தருணம் நான் பரிசுத்தமானவனாக சந்திக்கணும் என்ற ஆசை வராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஹத்த நிறைவேற்றுங்க. பாக்குறாங்க, பிள்ளையோட கையில பழம் இருக்குது, உள்ள சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு பின்னால ஹத்த நிறைவேற்ற சொன்னாங்க. அந்த ஹத்து நிறைவேற்றப்படுவது, கல்லடிச்சு கொலை செய்யப்படுகிறார். அந்த ரத்தம் சில சஹாபாக்களுடைய உடல்ல இருக்குது. அந்த சஹாபாக்கள் அதை அருவருப்பாக பார்த்தாங்க. இந்த பெண் ஜினா செஞ்ச ஒரு பெண்ணுடைய ரத்தம் எங்களோட உடம்புல பண்றதா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தௌபா, இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மக்ஃபிரத், இந்த பெண் அடைந்து கொண்ட பாவ மன்னிப்ப ஒரு மதீனாவாசிகளுக்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு மதீனாவாசிகளுடைய பாவமும் மன்னிக்கும். அவ்வளவு பிரமாண்டமான ஒரு மக்ஃபிரத்தை இந்த பெண் பெற்றிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த மூதாதையர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எங்களோட பாவங்களை நாங்கள் கணக்கெடுக்கிறோமா? எங்களோட பாவங்களை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோமா? வாயிலிருந்தா பேசுறது பாவம், கண்ணத்தை வந்து பார்க்கறது பாவம், காதால கேட்கறது பாவம், உள்ளத்தால சிந்திக்கிறது பாவம். எல்லா இடங்களிலையும் பாவத்தோட கலந்து இருக்கிறோம். கொஞ்சம் சரி தௌபா செய்கிறோம். சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் சொல்லி எல்லா விதமான பாவங்களையும் ஈடுபடுறோம். ஆனா தௌபாவுக்குரிய ஆசை கூட இடவில்லை. பாவத்தினுடைய அச்சம் எப்படி இருக்கணும் என்றால், ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ரத் ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட பொன்னான சம்பவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 16 வயசுக்குள்ள ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சதா ஹிதமத் செய்யக்கூடிய பிள்ளை. அதாவது பணிவிடை செஞ்சு கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை ஒப்படைச்சு அனுப்புறாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களா பாதையில பிள்ளை விளையாடி கொண்டு இருந்தா நின்று அந்த விளையாட்டை பார்த்து ரசிச்சு கொண்டு இருப்பாங்க. அவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமான போறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த வேலையை செய்யணும் என்றதுக்காகவே போறாங்க. அங்கால இங்காலே பார்த்து போறாங்க. போகக்கூடிய தருணம் ஒரு வீட்டினுடைய கதவு திறக்கப்பட்டிருக்குது. அந்த பக்கம் பார்வையை வீசிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தாங்க. அவங்க பார்த்த அந்த நேரம் காத்தடிக்குது. அந்த வீட்டினுடைய திரை அகன்றது. அதுக்குள்ள ஒரு பெண்மணி குளிக்கிறது எல்லாம் கண்டிட்டாங்க. தெரியாம பார்த்தாங்க, தவறு. தெரியாம பார்த்தது தவறு இல்ல, வேறுபட்டு பார்க்கல. ஆனா ஹதீஸ்ல தெளிவாக வருது, இவங்க முதல் தடவை பார்த்துட்டு 2வது தடவையும் பார்த்தாங்க. பாவம் செஞ்சாங்க. ஒரு பாவம் இவங்களால நடந்துச்சு. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணக்கூடிய நாங்க எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு மோசமான பாவங்களை செய்கிறோம். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இப்படி எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம். அந்த மனுஷன் தெரியாம பார்த்து பட்டுச்சு, அதை ரிட்டர்ன் பார்த்துட்டார். ரிட்டர்ன் பார்த்துதான் அவர் செஞ்சார். உடனே அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்துக்குள்ள வந்துச்சு. இப்ப என்னுடைய பாவம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
என்று சொல்லப்பட்டுள்ள வஹீயின் மூலமாக நான் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முகத்தை பார்க்கிறேன். கொடுத்த வேலையும் செய்யல, அதையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு கூட வரல. 3 நாளாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸுக்கு வரல, ஓடிட்டாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் தலபா இடத்துல ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பினேன், 3 நாளா ஆள் வரல, கொஞ்சம் தேடி பாருங்க. சஹாபாக்களும் தேடி பார்த்தாங்க, எந்த விதமான அடையாளம் எந்த விதமான தகவலும் கிடைக்கல. அவங்களும் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவங்களுடைய பயம் எல்லாம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாவம் தெரிஞ்சிருக்கும். நான் என்ன செய்வேன், அவங்கள மூங்கிலே போய் விடுவேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 23 வருஷ அந்த நபித்துவ வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் ஒரு 40 நாள் வஹீ இறங்காம இருந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காலகட்டத்துல தான் அவங்களுடைய இந்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 40 நாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீ வரவும் இல்லை. அதனால விஷயமும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வஹீ சிந்தனையே இருந்தாங்க, அவங்களுடைய நினைப்பும் இல்லாம 40 நாட்கள் கழிச்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் யுக்ரியுக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு ஸலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதர் நம்மளோட உம்மத்திலே இருந்து ஒரு மனிதர் இந்த நேரம் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாரே, அவருடைய விஷயத்தை நீங்க பார்க்கலையா? சொன்னதோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலபா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனை வருது. பாவம் என்ன என்பது தெரியாது, ஆனாலும் சிந்தனை வருவது. அழ ஆரம்பிச்சு. 40 நாளா என் உம்மத்தினுடைய உம்மத்துல ஒரு மனிதனுடைய சிந்தனை இல்லாம இருந்துச்சு. அழுவாங்க. அழுவதோட யா உமர் வ சல்மான், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, போங்க போயிட்டு தலபா எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வாங்க. இந்த 2 சஹாபாக்களும் தேடி 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 போறாங்க. ஒரு மலை அடிவாரத்துக்கிட்ட போறாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதர் ஆடுகளை மேய்ச்சி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் கிஃபாஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தெரியும். கேட்டாங்க, யா கிஃபாஃபா ஹல் லக இல்மு பிஷா, என்ன அடையாளங்கள் உள்ள ஒரு வாலிபரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கிஃபாஃபா கேட்டா, அஹாரிது மின் ஜஹன்னம், அந்த நரகத்திலே இருந்து இறந்து ஓடி வந்திருக்கிறாரே அந்த வாலிபரை பத்தியா கேட்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை ஆச்சரியத்தை, அது எப்படி உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க? நரகத்திலிருந்து இறந்து ஓடுறவர் சொல்லி. அப்ப கிஃபாஃபா சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் இரவு நடு நிசியில ரொம்ப லேட்டா இருந்தது பின்னால இந்த மலை அடிவாரத்துல ஒரு வாலிபர் வருவாரு. யாரையும் பார்க்க மாட்டாரு, யாரோடையும் பேச மாட்டாரு. தலையை கீழே வைப்பார், அதாவது தலையை குடிஞ்சு கொள்வார், கையை தலைக்கு மேலே வைப்பார், வச்சுட்டு சொல்லுவார், யா அலைத கபல் தரூஹி மினல் அர்வாஹ் வ ஜஸதி மினல் அஜ்சாத் வலம் துஜர்ரினி ஃபீ ஃபஸ்லில் கதா. யா அல்லாஹ், ரூஹ்களை கைப்பற்றக்கூடியவனே, யா அல்லாஹ், என்னுடைய ரூஹையும் நீ ஒரு ரூஹாக கைப்பற்றிட கூடாதா? என்னுடைய உடம்பையும் ஒரு உடம்பாக கைப்பற்றிட கூடாதா? கதாவுடைய நாள், கியாமத் நாளையில என்னை தனியா விட்டுடாதயா என்ற அந்த கவிதையை சொல்லிக்கொண்டே இருப்பாரு. நாங்க என்ன தெரிஞ்சிற பாலை கெஞ்சி கெஞ்சி கொடுப்போம், கொஞ்சம் குடிச்சுட்டு அப்படியே வைத்துருவாரு. மறுபடியும் அடுத்த நாள் தான் அவர் நோக்கம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த வாலிபரை நாங்க தேடி வந்திருக்கிறோம், எங்க இருக்கிறார்கள் சொல்லிடுமா? அவர் எங்க இருக்கிறார்கள் தெரியா? இரவு நடுநிசி நேரத்துல வருவார். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் ஒளிஞ்சி இருக்கிறாங்க. தலபா ரலியல்லாஹு அன்ஹு வரும் வரைக்கும் இரவு லேட் நைட் ஆகுது. தலபா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. பின்னால ஓடி கைத்து வந்தவங்க உட்கார்ந்து தலையில கைய வச்சு அந்த கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. யா அலைத கபல் தரூஹி மினல் அர்வாஹ் வ ஜஸதி மினல் அஜ்சாத் வலம் துஜர்ரினி ஃபீ ஃபஸ்லில் கதா என்ற கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னால வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சிட்டாங்க. குடிச்சதோட விட்டுட்டு ஓட பார்த்தாங்க. குடிச்சது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஓடுது? உதாரணத்துக்கு தலபா ரலியல்லாஹு அன்ஹு 40 நாளாக ஒழுங்கான சாப்பாடு இல்லாம அழுது அழுது உடல் பலகீனமாகி இருக்கிறான். ஏன்? செஞ்ச ஒரு பாவத்தை
சொன்னாங்க. வந்ததோட உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, எங்க போனீங்க ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹு? சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாவம் சொல்லிப்பட்டிருக்குது. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அப்படி ஒன்றும் சொல்லிப்படல, உங்களை நினைச்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறாங்க. வாங்க போ. இல்ல நான் வர முடியாது. இல்ல நீங்க வந்துதான் ஆகணும். இதுல அனுப்பிக்கிறாங்க, அவளை கூட்டிக் கொண்டு வர சொல்லு. இல்ல என்னால வர முடியாது. ரெண்டு பேருக்கும் வார்த்தைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறது. கடைசியாக சாணபர்கள் எல்லாம் சொன்னாங்க, அப்படி இல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிற டைம் தான் அவங்களோட மூஞ்சியில நேரடியாக முழுக்கிற சக்தி சரி ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு சைடு சாலபா, ஒரு சைடு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சைடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று சலவா ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிக் கொண்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வர தருணம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காம சொல்றாங்க, அது காமத்தி ஸலா, அது காமத்தி ஸலா. இவங்களை அப்படியே விட்டுச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக எழுப்பிட்டாங்க. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு போறாங்க. பேச்சு குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரல் கேட்கிற சஹாபா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்திலேயே மயங்கி போயிட்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலை கேட்டவுடனே மயங்கி விழுந்துட்டாங்க. தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன சஹாபா நடந்துச்சு சொன்னாங்க. நடந்த விஷயத்தை சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலபா இது என்ன ஒரு பெரிய விஷயமா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் தெரியாதா? அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய வசனம் தெரியாதா? சொன்னாங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வ கினா அஸாபன்னார். இந்த வசனம் போதுங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுடும். உடனே சாலபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தம்பி அதீம் யா ரசூல் ஸல்லல்லாஹு எங்க பாவம் அதை விட பெருசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தது ஒரே ஒரு பார்வை சொன்னாங்க, எங்க பாவம் அதை விட பெருசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலாமுல்லாஹி அஅலம் யா ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய வார்த்தை அதை விட மகத்தானதே ஸஅலபா. போதும் அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு பின்னால கொஞ்சம் பேசிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பினாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்களாக சோமில்லாம படுத்தப்பட்டிருந்தாங்க. நெஞ்சு பேச்சு உடம்பு பார்க்கலாம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சுபூத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நான் சஹாபா ரலியல்லாஹு கூட்டிக் கொண்டு வந்தோமே, இப்ப என்ன நிலைமையில இருக்கிறார்கள் தெரியுமா? சொன்னாங்க, என்ன நிலைமையில இருக்கிறாங்க? இந்த நிலைமையில இருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே ஓடி போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைத்து பார்க்கறாங்க, சஹாபா ரலியல்லாஹு பார்க்கலா. பாவத்தை நினைச்சு அழுது கண்கள் இடத்துல கண்ணீர் அடையாளம். உடம்பெல்லாம் நெருஞ்சி உள்ளும் தோலுமாக இருக்கிறார். அவளை தலையை தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான தொடையில வைக்கிறாங்க. சாலபா கண்ணை திறந்து பார்த்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தலையடிச்சு கேட்டாங்க, இனிமையா சாலபா, ஏன் சாலபா இப்படி சொல்லி சொன்னாங்க? என்ன தலப்புள்ள பாவம் பண்ணி உங்களோட முபாரக்கான ரூம்ல வைக்கிறதுக்கு எனக்கு தலைக்கு தகுதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் யோசிக்க வேணாம், உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். இப்படி இருக்கீங்களே சொன்னாங்க. என்ன நடக்குது சொன்னாங்க, மிஸ்டர் ரவி பின்னாமல் என் உடம்பெல்லாம் எறும்பூர்ற மாதிரி, என் உடம்பு காக்குது இல்ல, என் உடம்பெல்லாம் அப்படியே சிரித்து கொண்டே இருக்குது, என்னால இருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கலங்கிச்சு, கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வராங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் யுப்ரியுக ஸலாம் யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இது என்ன இப்படி இருக்கிறாரு சொன்னாங்க. ஒரு மனிதன் பாவத்தை நினைச்சு இப்படி கவலைப்பட்டு அல்லாஹ் நெருங்கி வருவானே, ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக அவரை மன்னிச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃபலா வஅல்லிமுஹு, நான் அவர்கிட்ட சொல்லவா, அல்லாஹ் மன்னிச்சுட்டான் என்ற வார்த்தையை சொல்லவா? சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு, வந்து சொன்னாரு அல்லாஹ் அவளை மன்னிச்சுட்டான் என்பதாக சொன்னதோட ஒரு சத்தம் போட்டாங்க. அந்த சத்தம் தான் சாலபா ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி சத்தம். அந்த சத்தத்தோட அவருடைய ரூஹம் கொடுத்து ஒத்த பாவம், ஒரே ஒரு பாவம் தனக்கு தாங்கிக் கொள்ள இயலாம அந்த பாவத்தின் மூலமாக உயிரே மாற்றிக் கொண்டார். எவ்வளவு பயம்!
கொண்ட அச்சம், அல்லாஹ்வின் மீது கொண்ட பயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கலங்குது. சஹாபாக்கள் எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜனாஸா தூக்கப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரல் நுனிகளால் நடந்து கொண்டு போறாங்க. கேட்டாங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நடக்கிறீங்க? சொன்னாங்க, யா உமர், ஏ உமரே, உங்களுக்கு விளங்குது இல்லையா? வழக்குமார்கள் ரெக்கைகளை விரித்திருக்கிறார்கள். ஒரு ரிவாயத்துல, இன்னொரு ரிவாயத், இந்த ஜனாஸாவை கலந்து கொண்டிருக்கிற வழக்குமார்களுடைய எண்ணிக்கையில ஏழு கால முழுமையாக இருக்கிறதுக்கு இடமில்லை அப்பா. அதனால தான் வெறும் நுனியால நடக்குது. இந்த அச்சம் இருக்கு. இந்த அச்சம் இல்லாட்டியும் அதை போன்ற கொஞ்சம் சரியாக இருக்கும். ஆனா எனக்கு தன்மையே இல்லை. எவ்வளவு பாவம் செய்யறோம். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் செக் பண்றோம், வீடியோஸ் பார்க்கிறோம், வீடியோ கால் பேசுறோம். இப்படி அந்நிய பெண்களோட, அந்நிய ஆண்களோட எவ்வளவோ தொடர்பு வைக்கிறோம். ஆனாலும் பாவம் அச்சம் போகுது. கண்ணால சினாசிரும், காதால சினாசிரும், வாயால சினாசிரும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோம், நோக்காளிகளை கஷ்டப்படுத்துறோம். எவ்வளவோ பாவம். சும்மா போற இடத்துல குழப்பம், யாருக்காவது அநியாயம் செய்யறோம், அடிக்கிறோம், குடிக்கிறோம், எவ்வளவோ செய்யறோம். ஆனா ஒரு சொத்து கவனம் கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்பு தந்திருக்கக்கூடிய ஆகக்கூடிய பாக்கியம், மக்களை பத்தாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியம் தான் செய்த தவறு தனக்கு தான் தெரியும். அதனால தன்னுடைய பாவங்களை நினைச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய உன்னதமான தௌபாவை அடைந்த கூட்டத்துல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு தருவாயா, பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சு தருவாயா. ரஹ்மானே, நாயனே, பெரும் பாவிகள் யா அல்லாஹ், பெரும் பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னிச்சு யா அல்லாஹ். எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ், நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான கண்ணியமான வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ். இபாதத் செய்யறதுல ஆசை ஆர்வத்தை தந்திரியா அல்லாஹ். ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தை சேர்த்துரியா அல்லாஹ். மக்ஃபிரத்தை அடையக்கூடிய கூட்டத்தை சேர்க்கிற ரஹ்மானே, ரஹ்மானே, நாயனே, யா அல்லாஹ், அவனிடத்துல கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமலானில் பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். இந்த ரமலானில் எங்களுடைய நோன்புகளை நீ கபூல் செய்தியா அல்லாஹ். இந்த ரமலானில் உன்னுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் விட்டுக்கொண்டு எல்லாரையும் அடைந்தவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தியா அல்லாஹ். அழகான ஹாஜத்துகளை நிறைவேற்றியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா